ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனம். போதும். இனி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6 அதிகாரம் 13 வசனம். போதும். ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசித்தது திரும்பி போ. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறது திரும்பி வா. திரும்பி போ என்று சொல்லுகிறது மருமகளை பார்த்து மாமியார் சொல்லுகிறார். உன்னத பாட்டிலே திரும்பி வா என்று சொல்லுகிறது சூலமித்தியை பார்த்து உலக ஜனங்கள் திரும்பி வா என்று கூப்பிடுகிறதாக நாம் அங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். 2 காரியங்கள். ஒன்று, திரும்பி போ என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஒரு அனுபவம். இன்னொன்று, திரும்பி வா என்று சொல்லுகிறதான ஒரு அனுபவம். நீங்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள், ஸ்தோத்திரம். தெளிவாக நீங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோடு தான் நான் பயத்தோடு உங்களோடு பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆர்மீனியா என்கிறதான தேசத்தை துருக்கியர்கள் கைப்பற்றினதான அந்த காலகட்டத்தில் அந்த தேசத்தை சுற்றி பார்த்ததான ஒரு கூட்டம் ஒரு சிறு பெண்ணை, வாலிப பெண்ணை கைமையமாக பிடித்து அதிகாரிகள் கையிலே கொண்டு ஒப்படைத்தார்கள். அவள் என்ன தப்பு பண்ணினாள் என்று பார்த்தால், அவள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறாள், கிறிஸ்துவை அவள் ஸ்துதிக்கிறாள், ஜெபிக்கிறாள் என்றதான ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அவள் மேலே சாற்றப்பட்டு அவள் அதிகாரிகள் முன்னே கொண்டு போய் நிறுத்தப்பட்டாள். அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அவர் சொல்ல மாட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை, இயேசு கிறிஸ்துவை நீ நம்புகிறதை, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதை விட்டுவிடு, அப்பொழுது உனக்கு நல்லது என்று சொன்னார்கள். அவள் சொன்னாள், நான் அந்த காரியத்திலே நான் ஒரு நாள் உங்கள் பேச்சை கேட்க முடியாது. நான் என் ஆண்டவராகிய இயேசுவை என்ன செய்வேன்? பின்பற்றுவேன், அவரை நான் ஆராதிப்பேன், அவரை துதிப்பேன் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டார். அப்பொழுது அவர் சொன்னார்கள், அப்படியானால் உன்னை நாங்கள் தப்புவிக்க வழியில்லை, உனக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டியது வரும் என்று சொன்னார்கள். அதற்கு அவள் பரவாயில்லை என்று அவள் மனப்பூர்வமாக ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பதற்கு அவள் உறுதியாய் நின்றாள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ இவ்வளவு பிடிவாதமாக உறுதியாய் நின்றால் பல நாட்களாக இறையே போடாதபடி வளர்க்கிறதான நாய்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதான அறையிலே உன்னை நாங்கள் தள்ளி கதவை பூட்டி விடுவோம். அந்த நாய்கள் உன்னை கடித்து கொதறி உன் மாம்சத்தை தின்று உன்னை சின்னாபனமாக்கிவிடும். அப்படி ஒரு மரணத்தை நீ சந்திக்க வேண்டியது வரும் என்று சொல்லி அவளை பயமுறுத்தினார்கள். அவள் அதை பற்றி கவலைப்படவில்லை. நேற்று கேள்விப்பட்டது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிற வசனத்துக்கு சாட்சியாக அந்த பெண், அந்த சிறுமி மனப்பூர்வமாக அவள் என்ன செய்தாள்? ஒப்பு கொடுத்தாள். எனக்கு அன்பானவர்களே, வேறு வழி இல்லாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவளை
பல நாட்களாக பட்டினியாய் கிடக்கிற நாய்கள் தங்கி இருக்கிறதான அந்த அறைக்குள்ளே அவளை தள்ளி ஒரு ராத்திரி வேளையிலே, சாயங்கால வேளையிலே கதவை பூட்டி விட்டார்கள். காலையிலே வந்து கதவை திறந்து என்ன நடந்திருக்கு, என்ன ஆச்சு, எப்படி என்று பார்க்க வந்து கதவை திறந்தார்கள். கதவை திறந்து பார்த்தால் அந்த அறையின் ஒரு ஓரமாக, ஒரு சுவற்றின் ஓரமாக இந்த பிள்ளை முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து துதித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். அவளுக்கு முன்பாக ஒரு உயரமான கொடூரமான ஒரு முகத்தை உடைய, கடுமையான பார்வையை உடையதான ஒரு நாய் ஒரு காவலாளியை போல அவளுக்கு முன்னாடி அப்படியே நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். அந்த நாயினுடைய கொடூர முகம், அதனுடைய கடுமையான பார்வை, ஏன் இப்படி அதை பார்க்கிறது என்று பார்த்தால், அந்த பிள்ளைக்கு பின்னாடி அங்கே இருக்கிறதான மற்ற நாய்கள் எல்லாம் அமைதியாக படுத்து கிடக்கிறது, குலைக்க கூட இல்லை. காரணம், இவளை நீங்கள் யாராவது தொட்டால் நான் உங்களை என்ன செய்து விடுவேன், கடித்து கொதறி சின்னாபனமாக்கி விடுவேன் என்று மற்ற நாய்களை மிரட்டுகிறது போல அந்த பெரிய நாய் அப்படியே நின்றதாம். அருமையானவர்களே, இதை பார்த்தவுடனே பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு ஓட ஆரம்பித்தார்கள். என்ன சொல்லிக் கொண்டு ஓடினார்கள்? இந்த அறைக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறது, இந்த அறைக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறது, இந்த அறைக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே ஓடினார்களாம். அவளை வெளியே கொண்டு வந்து அவளை பார்த்ததான அந்த அதிகாரிகள் என்ன சொல்வதென்று தெரியாமல், என்ன செய்வதென்று தெரியாமல் அவளை விடுதலையாக்கி அவளை அனுப்பி வைத்தார்களாம். அன்பானவர்களே, அவள் ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றுவதிலே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பதிலே, ஆண்டவர் இயேசுவை துதிப்பதிலே, ஸ்தோத்தரிப்பதிலே தடை வருகிறது. நீ ஆண்டவர் இயேசுவை விட்டுவிடு, திரும்பி வந்துவிடு. ஆண்டவர் இயேசுவை விட்டுவிட்டு நீ திரும்பி வந்துவிடு. அப்பொழுது நீ தப்பித்துக் கொள்ளலாம், அப்பொழுது உன் ஜீவனை நீ பாதுகாத்துக் கொள்ளலாம், அப்பொழுது உன் வாழ்க்கையிலே நீ நன்றாக இருப்பாய் என்று சொன்னதான அந்த சத்தம் அவள் வாழ்க்கையை என்ன செய்ய முடியவில்லை, அசைக்க கூட முடியவில்லை. அருமையானவர்களே, இங்கே ரூத்தை பார்த்து ரூத்துடைய மாமியார் சொல்லுகிறாள், நீ என்ன செய், திரும்பி போ. நீ திரும்பி போவதற்கு ஒரு சாட்சி இருக்கிறது. உன்னை போல என்னுடைய மருமகள் இன்னொருத்தி இருந்தாள் அல்லவா, அவள் யார்? ஒருபால். அவள் தன் தேசத்திற்கு, தன் தேவர்களிடத்திற்கு, தன் ஜனத்திடத்திற்கு அவள் போய்விட்டாள். அவளை பார், அவளை போலவே நீயும் போய்விடு. எனக்கு அன்பானவர்களே, இந்த ரூத் மெய்யான தேவனை பின்பற்றுவதற்கு அனுகூலமாக இருக்க வேண்டிய இந்த மாமியார், அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய மாமியார், அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒத்தாசை பண்ண வேண்டிய மாமியார், அவளுக்கு முன்மாதிரியா ஜீவிக்க வேண்டிய, காட்ட வேண்டிய மாமியாரே சொல்லுகிறாள், நீ உன் சகோதரியை போல என்ன செய், திரும்பி போ. இந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றும்படியாய், ஆண்டவராய் இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாய், ஆண்டவராய் இயேசுவுக்காக எந்த பாடுகளையும் சகிக்கலாம் என்று வந்த நம்மை பார்த்து, ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிறதான, நாம் நம்பி இருக்கிறதான, நமக்கு முன்னாடியாய் முன்மாதிரியாய் இருக்க வேண்டியவர்கள், ஒருவேளை நம்முடைய ஜீவியத்துக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டியவர்கள் கூட ஒருவேளை நம்மை பார்த்து திரும்பி போய் என்று சொல்லலாம், சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை சொல்லத்தக்கதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சந்திக்கலாம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், அப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள், அப்படிப்பட்டதான சில காரியங்கள் நம் வாழ்க்கையிலே சந்திக்கலாம். இந்த சோதனையை சகிக்கிறதா, இந்த சோதனையை சந்திப்பதா, இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிப்பதா, இதற்கு நான் திரும்பியே போயிருக்கலாமே, என் வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் நான் கலைத்து கொண்டு போயிருக்கலாமே என்று நினைக்கிற அப்படிப்பட்டதான வேலைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். அருமையானவர்களே,
நான் என்னுடைய அனுபவத்தை வைத்து தான் சொல்கிறேன், உங்களை நான் குற்றப்படுத்தவில்லை. நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியம் என்னத்துக்கு? என் ஊழியத்திலே நான் மற்றவர்களுக்கு முன்பாக நான் அவமானப்பட வேண்டியது வருகிறது, மற்றவர்களுக்கு முன்பாக சில பேரை வெட்கப்பட வேண்டியது வருகிறது, மற்றவர்களுக்கு முன்பாக சில பேரை தலைகுனிய வேண்டியது வருகிறது. நான் விடுவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன், நான் பின்பற்றுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை நீக்குகிற தேவன் என்று எப்படி நான் தைரியமாக சொல்ல முடியும் ஆண்டவரே? ஆகினாலே இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னதான சந்தர்ப்பங்கள் என் வாழ்க்கையிலே வந்ததைத்தான் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சில வேளையிலே சோதனைகள் வரும், சில வேளையிலே போராட்டங்கள் வரும், சில வேளைகளிலே பாடுகள் வரும், சில வேளைகளிலே நிந்தைகள் வரும், சில வேளைகளிலே நம்முடைய புத்திக்கு எட்டாத சில சூழ்நிலைகள், மோசமான சூழ்நிலைகள் வரும். வராது என்று சொல்ல முடியாது. எலியா சொல்லலையா? எலியா என்ன சொன்னார்? போதும் கர்த்தாவே. எப்படி? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். முற்பிதாக்களை பார்க்கிறேன், நான் நல்லவன் இல்லை என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இந்த நகோமி ஆகிய மாமியார் தான். அவளும் சொல்லுகிறாள், நீ திரும்பி போ. நம்முடைய வாழ்க்கையிலே சிலருடைய சோத்திரம் வாழ்க்கையிலே நமக்கென்று சில நம்பிக்கைக்குரிய சில பாத்திரங்கள் இருப்பார்கள், நம்பிக்கைக்குரிய சில ஆட்கள் இருப்பார்கள், நம்பிக்கைக்குரிய சில சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும். ஆனால் அவைகள் கூட அன்பேவராக அல்லது நமக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு பேசுகிறதாய் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும். அருமையானவர்களே, இதுதான் சோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தருக்கு சோத்திரம். யாக்கோபு யோசேப்பை பார்த்து, ஆடு மேய்க்கிறவன் சகோதரமாரை போய் பார்த்து நலம் விசாரித்துக் கொண்டு வா என்று சொன்ன போது அவன் எந்த நம்பிக்கையில போயிருப்பான்? அண்ணன்மார் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு, அண்ணன்மார் என்னை அன்பாக விசாரித்து எனக்கு என்னென்னலாம் தருவார்கள் என்று நம்பி ஒருவேளை போயிருக்கலாம். இதுபோல அவனுடைய நம்பிக்கை வீண் போனது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நாம் நம்பி இருக்கிறதான சில நம்பிக்கை நமக்கு கைகூடாமல் போகிறதாக இருக்கலாம். அந்த நம்பிக்கைக்குரிய சூழ்நிலைகள் நம்மை திரும்பி போய் என்று சொல்கிறதாக இருக்கலாம். நகோமியை போல. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சந்திக்கிறதான சூழ்நிலைகள், சந்திக்கிறதான சோதனைகள், சந்திக்கிறதான பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி போக பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ரூத் திரும்பி போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவள் சொன்னாள், நான் திரும்பி போவதை பற்றி நீ என்ன செய்யக்கூடாது, என்னத்தை பேச வேண்டாம். அவ்வளவு உறுதியாக சொன்னாள். அதனாலே அவள் வாழ்க்கையிலே சோத்திரம், அவள் அடைந்ததான ஆசீர்வாதங்கள், அவள் அடைந்ததான நன்மைகள், அவளுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் பேசக்கூடியதாய், நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாய், நம்முடைய வாழ்க்கைக்கு சாட்சியாய், நம்முடைய ஜீவியத்துக்கு அது உதவியாய், ஒத்தாசையாய் இன்றைக்கு அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். என்ன சொல்ல போனாள்? அவள் மோவாபிய ஸ்திரீ. யார் அவள்? மோவாபிய ஸ்திரீ. மோவாப் தேசத்திலே அங்கே உள்ளதான அந்த சிறுமிகளை ஆயத்தப்படுத்தி அந்த சிறுமிகளை பழி செலுத்துகிறதான ஒரு வழிபாடு அங்கே இருந்திருக்கிறது. சிறுமிகளை ஆயத்தப்படுத்தி அந்த சிறுமிகளை அங்கே உள்ள பழி செலுத்துகிறதான அனுபவம் இருக்கிறது. அந்த சிறுமிகளை ஆயத்தப்படுத்துகிறதான வேளையிலே
அந்த சிறுமிகள் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் தங்களை அந்த பேய்களுக்கு ஒப்புக் கொடுக்கிற அளவுக்கு உருவாக்க வேண்டியிருக்கிறது. அந்த உருவாக்குற வேலையை செய்தவர் தான் ரூத் என்று சொல்லுகிறார்கள். நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன், தப்பா நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஆனால் அவள் ஸ்தோத்திரம் நகோமியுடைய மகன் ஸ்தோத்திரம் அங்கே வேலை செய்தது நிமித்தம் அவன் மூலமாக ஆண்டவரை அவள் கேள்விப்பட்டு அதன் மூலமாக அவள் செய்கிறதான செயல்பாடு சரியில்லை என்று அவள் விலகி அவள் ஒதுங்கி வந்து இந்த குடும்பத்தோடு அவள் இணைக்கப்பட்டாள் என்று சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். இப்படிப்பட்டதான மோவாபிய ஸ்திரீயாக இருந்ததான ரூத் இந்த அளவுக்கு அவள் கர்த்தரை பின்பற்றக்கூடிய அளவிலே அவள் இவ்வளவு உறுதியாக நின்றாள் என்று சொன்னால், அவளுக்கு ஒரு தேசம் இருக்கிறது, அவளுக்கு ஒரு தேவர்கள் இருக்கிறார்கள், அவளுக்கு ஒரு சொந்த ஜனம் இருக்கிறது, அவளுக்கு எல்லா அனுகூலமான சூழ்நிலை இருக்கிறது உலக பிரகாரமாக ஜீவிப்பதற்கு. ஆனால் அவள் அதையெல்லாம் விட்டு வெறுத்து ஆபிரகாமை போல தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை வெறுத்து விட்டதான ஆபிரகாமை போல இந்த ரூத்தும் ஆபிரகாமுடைய குமாரத்தியாக இருக்கிறாள். அதற்கு ஸ்தோத்திரம். தேசத்தை வெறுத்திருக்கிறாள், ஜனத்தை வெறுத்திருக்கிறாள், தகப்பன் வீட்டை வெறுத்து விட்டாள். ஆனால் இந்த நகோமியை நம்புவதற்கு நகோமியிடத்தை ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, இந்த நகோமியை போன்றதான ஊழியக்காரர்கள் தான் நம்மை வழிநடத்துகிற ஊழியக்காரராக இருப்பார்கள், ஒன்றுமில்லை. எப்படி? ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவன், அவர்கள் பின்பற்றுகிற தேவன் யார் என்று நாம் அறிந்திருப்போமானால் அவர்களை அல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதான அந்த இருதயம், அந்த மனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே இருக்கும். தேவனை அறிகிற அறிவு ஆண்டவர் இயேசு ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், ஒன்றான மெய்த்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்முடைய மனம், மைண்ட், ஸ்பிரிட், ஆவி ஆண்டவரை உறுதியாய் பற்றி இருக்கிறதா? நகோமியுடைய வாழ்க்கையிலே அவள் ரூத்தை பார்த்து நீ திரும்பி போ, திரும்பி போ என்று சொல்லுகிறாள். ஆனால் அவளுடைய மனம் நகோமி அல்ல, நகோமிக்குள்ளே வாசம் பண்ணினதான, நகோமியை நடத்தினதான, நகோமி ஆராதித்ததான, நகோமி விசுவாசித்ததான தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே நகோமியின் வார்த்தை அவளை அசைக்க முடியவில்லை. திரும்பி போ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே நகோமியை பின்பற்றினதான இந்த ரூத் கால்நடையாய் நடந்து ஸ்தோத்திரம் கானான் தேசத்துக்குள்ளே வந்தாள். நகோமியோடு வந்தவள் ஸ்தோத்திரம் அங்கே அறுவடை நடக்கிறது. என்ன நடக்கிறது? அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அறுவடை வேளையிலே, அந்த நேரத்திலே இவர்கள் சாப்பிடணுமானால், இவர்கள் புசிக்கணுமானால், இவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்கிறது? அவள் மாமியாரை பார்த்து கொண்டிருக்கவில்லை, அவள் அறுவடை நடக்கிறதான அந்த வயல்வெளிகளை பார்க்கிறாள். அப்படி பார்க்கும்போது அவளுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, போய் கதிர் பொறுக்கினால் என்ன, நல்லதுதானே என்று சொல்லி தன் மாமியாரத்தை அனுமதி வாங்கி கொண்டு அவள் கதிர் பொறுக்க போனாள். அருமையானவர்களே, பல இடங்களிலே கூட்டங்கள் நடக்கிறது, பல இடங்களிலே ஆராதனைகள் நடக்கிறது, பல இடங்களிலே பல விதமான கூட்டங்கள் பலவிதமான விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே நம்முடைய தேவைகளுக்காக பொறுக்கி எடுக்கிறதான வசனங்கள், வார்த்தைகள், ஆலோசனைகள், புத்திமதிகள், சத்தியங்கள், உபதேசங்கள் ஆங்காங்கு சிதறி சிதறி கிடக்கிறது. அப்படி பொறுக்கி எடுக்கிறதான ஊழியக்காரராய் நாம் இருப்போமானால், வயல்வெளியிலே போய் சிந்துகிற கதிர்களை புரைக்கிறதான அந்த ரூத்தை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வசனங்களை, உபதேசங்களை, சத்தியங்களை பொறுக்கி எடுக்க வேண்டும். நான் விசுவாசியாக இருந்த காலத்திலே
அதிகமாக நான் ஆராதனையிலே பங்கு பெறவில்லை. ஆராதனையிலே பிரசங்கம் கேட்கவில்லை. கொஞ்ச நாள் இருந்தேன். வேலை நிமித்தமாக அங்கங்கு நான் போனேன். வால்பாறை போனேன், கோயம்புத்தூர் போனேன், சேலம் போனேன், ஈரோடு போனேன். எல்லாம் சுற்றி வந்தேன். ஒரு இடங்களெல்லாம் விசுவாசியாக இருக்கும்போது பிரசவத்தில் சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படியே பழகி போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஞானஸ்தானம் எடுத்த அன்றைக்கு, இதே பத்திராருப்பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்த அன்றைக்கு எல்லாரும் அப்படியே வரிசையா அப்படியே பாடிக்கொண்டே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார்கள். நானும் கூடவே வந்தேன். பஸ் ஸ்டாண்டில் வந்த உடனே வழிநடத்தி கொண்டு வந்தால் ஒரு பிரதர் சொன்னார், யாராவது ஒருவர் சாட்சி சொல்லுங்க சொன்னார். எனக்கு முன்னே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு முன்னே அனுபவத்திலே தேறினவர்கள் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். யாரும் முன் வரவில்லை. எனக்கு திடீரென்று ஒரு ஏவுதல், ஏன் நாம் சாட்சி சொன்னா என்ன என்று சொல்லி மைக்கை வாங்கினேன். எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தார்கள். இப்பதான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நனைந்ததான துணி கூட எனக்கு காயலை. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக மாற்று துணி கொண்டு போகலை. அது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். பாஸ்டருடைய மகன்கிட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி அதை நான் போட்டுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனால் என்னுடைய அன்றாயர் ஸ்தோத்திரம் மாற்றப்படவில்லை. அது ஈரமாக அப்படியே அதுக்கு மேலே பேண்ட்டை போட்டு சட்டை போட்டு வந்தேன். அந்த ஈரத்துணி காயாதுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்டில் மைக்கை வாங்கி அன்றைக்கு சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன். தெருவில் நின்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் ரோட்டிலேயே அழுது 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 ஆண்டவர் இயேசு செய்த நன்மைகளை சாட்சியாக சொன்னேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தெரு பிரசங்கம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அடியிலே சொல்லுவோம். அருமையானவர்களே, பொறுக்கி எடுக்கிறதான வேலை நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை, வார்த்தைகளை, சத்தியத்தை, உபதேசத்தை பொறுக்கி எடுக்கிறதான வேலை. அவள் அப்படி பொறுக்கிறதுனாலே மாமியாரும் மருமகளும் பசி இல்லாமல் புசித்தார்கள். அது நிமித்தம் இந்த மாமியார் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டாள். அது நிமித்தம் அவள் சில ஆலோசனைகள் சொன்னாள். அதை நான் இப்போ பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை. அந்த ஆலோசனைகளை எல்லாம் மனப்பூர்வமாய் அவள் கேட்டாள், அதற்கு கீழ்ப்படிந்தாள். அது நிமித்தம் இந்த ரூத் போவாசின் மனைவியாய் மாறினாள். பிரைஸ் தி லார்ட். போவாஸ் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். இந்த ரூத் ஆவிக்குரிய சபைக்கு, மணவாட்டி சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறாள். நாமும் இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிறோம். இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரை இயேசுவை பின்பற்றுகிறோம். ஆண்டவராய் இயேசுவை ஆராதிக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், நேற்று நாம் கேள்விப்பட்டது போல ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி வாழப்போறதான அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே நாம் தொடங்கி 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 அதோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டினியூ பண்ண வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறோம். அதற்காகத்தான் இந்த ஊழியத்தை நடப்பிக்கிறோம். அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? ரூத்தை போல மாமியாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ரூத், அவள் தான் போவாசுக்கு மனைவியானாள். இதை போல நம்மை நடத்துகிற நடத்திப்புக்காரர்களாகிய நம்முடைய தலைவர்களாக இருக்கிறதான ஊழியக்காருடைய ஆலோசனைக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான ரூத்தை போல நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே போவாஸ் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு மணவாட்டியாய் நாம் மாறுவது திண்ணம் திட்டம் நிச்சயம். சூலமித்தியாவை பார்த்து 6:13 வாசித்தோம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? திரும்பி வா. அங்கே திரும்பி போ, இங்கே திரும்பி வா. அழைக்கிறது யார்? அழைக்கிறது உலக மக்கள், உலகத்தார். சூலமித்தியை அழைக்கிறார்கள். சூலமித்தி யாருக்கு ஒப்பா இருக்கிறாள்? சூலமித்தி ஆவிக்குரிய மணவாட்டி சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். இந்த சூலமித்தி யாரை அவள் நோக்கி கொண்டிருக்கிறாள்? யாரோடு சிநேகம் வைத்திருக்கிறாள்? யாரை பிரியப்படுத்த விரும்புகிறாள்? யாரோடு சேர்ந்து வாழ விரும்புகிறாள்? யாருடைய மார்பிலே சாய்ந்து இருக்க விரும்புகிறாள்? சூலமித்தியுடைய வாஞ்சை என்ன? சூலமித்தியுடைய நோக்கம் என்ன?
சூலமித்திக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கிறது, ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு பசி இருக்கிறது, ஒரு ஆவல் இருக்கிறது. அது ஆத்ம மணவாளனாகிய அந்த மணவாளனோடு சேர்ந்து 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 அவரை புகழ்ந்து 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 அவரை துதித்து 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 அவரோடு இசைந்து இசைந்து அவரோடு எப்போது தங்கி இருக்க வேண்டும், அவரோடு எப்போதும் நடக்க வேண்டும், அவரோடு எப்போது பிரியமாயிருந்து அவரோடு மகிழ்ந்து கழிவுற வேண்டும். அதுதான் அவருடைய வாஞ்சை. அப்படி அவள் போய்கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு கூட்டம் அவளை பார்த்து கூப்பிடுகிறது, சுலமித்தியே திரும்பி வா, திரும்பி வா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் ஆவிக்குரிய மண்டலத்தை இருக்கிறது. எப்படி எப்படி இந்த ஆவிக்குரிய உலகத்திலே நாங்கள் ஆவிக்குரிய மனவாட்டி, நாங்கள் தேவனுடைய சபை, நாங்கள் ஆண்டவரை இயேசுவை ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆண்டவராய் இயேசுவை தான் பின்பற்றுகிறோம், ஆண்டவராய் இயேசு வந்தால் பறந்து விடுவோம், ஆண்டவராய் இயேசு வந்தால் எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறதான அநேகருடைய வாழ்க்கை உலகமாக இருக்கிறது. உலகத்துக்கு ஒத்த நிலையிலே காணப்படுகிறார்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தால், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இட் இஸ் a reasonable service. Praise the Lord. இதுவே எது? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, எப்படி தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமா? அதனால அடுத்து சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாகுங்கள். மனம் புதிதாகணும், சும்மா ஆகாது. மனம் புதிதாகணும். அப்போ நான் பவுலை கொண்டு ஆவியான திட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் மனம் புதிதாகணுமானால் என்ன செய்யணும்? மறுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதிலே எப்போது இறங்கி நம்முடைய மனதை அவர் எப்போது என்ன செய்யணும்? அவர் சோத்திரம் அதை கழுவி 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 பரிசுத்தமாக்குறது போல ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கலக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவியோடு நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனங்களை வாசித்தால், இயேசு கிறிஸ்துவை குறித்து மாம்சத்தின்படி தாவீது சந்ததியில் பிறந்தவரும், நல்லா கவனிங்க, பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று. எப்படி? பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி, பரிசுத்த ஆவியின்படி அல்ல. எப்படி? பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி. அவருக்குள்ளே ஒரு ஆவி இருந்தது. அவர் இந்த உலகத்திலே மனிதகுமாரனாக வெளிப்பட்டதனாலே ஆவி, ஆத்மா, சரீரம் 3 உடையவராகத்தான் வெளிப்பட்டார். அவருக்குள்ளே இருந்த ஆவி இப்ப பரிசுத்தம் உள்ள ஆவியாய் மாறி இருக்கிறது. எப்படி? பரிசுத்தம் உள்ள ஆவியாய். பரிசுத்தம் உள்ள ஆவி எப்படி மாறினது? அளவில்லாமல் தேவன் அவருக்கு பரிசுத்த ஆவியானவரை அருளி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் எப்போது அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அவரோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியும் அந்த பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இசைந்து 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 இந்த ஆண்டவராய் இயேசுவை பிதாவின் சித்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி 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 கொண்டு வருகிறது என்று சொன்னால், இவருடைய மனம், இவருடைய ஆவி அதற்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறது. அப்படி சம்மதிப்பதற்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியோடு இடைப்பட்டதனாலே. விளங்குதா? அவருடைய ஆவி அப்படி இடைப்பட்டு பரிசுத்த ஆவி அவரோடு இடைப்பட்டு அவருடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாய் மாறினது. அதனாலதான் அவர் மரித்தோடு வந்து உயிரோடு எழுப்பினார்.
அந்த வசனத்தை நீங்க வாசித்தாலே தெரியும். சும்மா எழும்பல. இயேசுநாதருடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாய் மாறினது. இதுபோல நம்முடைய ஆவி, நம்முடைய மைண்ட் பரிசுத்தமுள்ள ஆவியாய் மாறணும். இல்லாவிட்டால் மனம் மறுரூபமாகாது. மறுரூபமாகாவிட்டால் தேவனுடைய சித்தத்தை வழங்கிக் கொள்ள முடியாது, தேவனுடைய சித்தத்தை அறியவும் முடியாது. வசனம் நான் சொல்லலை, வழங்குதா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள். அப்ப மனம் புதிதானால்தான் ஆண்டவருடைய தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். அதை அறிந்தால்தான் தேவ சித்தம் செய்ய முடியும். அதை செய்தால்தான் பரவலாகி போக முடியும். எப்படி? வசனம் தெளிவாக இருக்கிறது. வசனத்தில் யாதொரு மாற்றம் இல்லை. ஆகினாலே உலகம் நம்மை வா வா என்று நம்மை அழைக்கும், நம்மை இழுக்கும், நம்மை சோத்திரம். நமக்கும் உலகத்தை பார்த்தாலே ஒரு இழுப்பு இழுக்கும். இருக்குதா? ஆகினாலே வருகையிலே போகணும், உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெறணும். அதுதான் நம்முடைய வாஞ்சை. அதற்காகத்தான் நாம் பிரயாசப்படுகிறோம், அதற்காகத்தான் ஊழியம் செய்கிறோம், அதற்காகத்தான் வெறுக்க வேண்டியதை வெறுக்கிறோம், விட வேண்டியதை விடுகிறோம். எதற்காக? அவருடைய வருகையிலே போவதற்காக. அவருடைய வருகையிலே நாம் உயிரோடு இருந்தால் மர்மமாகணும், மரித்து போனால் உயிர்த்தெழணும். அதற்கு என்ன வழி? சூலமித்தியே, நீ திரும்பி வா, திரும்பி வா. அவள் அம்மினதாமின் ரதம் போல ஆகிவிட்டாள். என்னவாய்த்தாள்? அதுக்கு முந்தின வசனம் இருக்கு, அம்மினதாமின் ரதத்தை போல ஆகிவிட்டாள். அப்படியானால் அவள் பறந்து போலதான அந்த ரதமாக மாறிவிட்டாள். இதை போல நாம் அப்படி மாற வேண்டும் என்பது தேவ சித்தம். அதற்காகத்தான் நம்மை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறது எனக்கு தெரியாது. உலகம் மாயை, உலகம் உலகம் மாயை. இந்த மாயையான உலகத்திலே நம்மை ஆண்டவர் விசேஷமாக அழைத்திருக்கிறார். எப்படி? விசேஷமாய் அழைத்திருக்கிறார். விசேஷமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைத்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? எல்லாரையும் அழைத்தார், அழைக்கிறார். அதே நேரத்தில் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கணும்னு அழைப்பு வருது, ஆனால் அழைப்பை ஏற்று வந்தால் ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது. தகுதிதானா? மிலிட்டரிக்கு எடுத்தால் இவன் நாட்டை காப்பாற்றுவானா, யுத்தம் பண்ணுவானா? போலீஸுக்கு அழைப்பு வருது, போலீஸுக்கு வந்தா போலீஸுக்கு செலக்ஷன், தெரிந்து கொள்ளுதல் உண்டாகுது. எல்லாவற்றையும் இவ்வளவு உலகப்பிரதமான உத்தியோகத்துக்கு கெடுபடி இருக்குமானால் பரலோகத்தில் கொண்டு போய் நம்மை வைப்பதற்கு, ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. சும்மா இல்லை. இப்படி நான் பிரசங்கம் பண்ண என்னை யாருக்கும் ரொம்ப பேருக்கு பிடிக்கிறதும் இல்லை, நான் அதை பற்றி கவலைப்படுகிறதும் இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு கர்த்தரை வெளிப்படுத்துறதை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இதல்லாமல் வேறு நோக்கம் எனக்கு இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும், நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதிலே நான் உண்மையிலே சந்தோஷப்படுகிறேன். அதற்காக ஆயத்தப்படுகிற ஊழியம் ஐக்கியம் தான் நம்முடைய ஊழியம், நம்முடைய ஐக்கியம் என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் வழி குறித்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆயினால் அருமையானவர்களே, ரூத்தை பார்த்து மாமியார் சொல்லுகிறார், திரும்பி போ, திரும்பி போ, என்னை பின்பற்றினால் உனக்கு என்ன லாபம்? என்னை பார். சோத்திரம். ஒன்றுமில்லை, வெறுமையானவள். நான் நகோமி அல்ல, நான் மாறா, நான் கசப்பானவள் என்று சொன்னாள். ஆனால் அந்த ரூத்துக்கு அவள் அல்ல காரியம், அவளுக்குள்ள இருக்கிற தேவனை அவள் கண்டு கொண்டார். இதுபோல நாம் காண வேண்டியது நம்முடைய கர்த்தரை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மனிதரை அல்ல, ஊழியக்காரர்களை அல்ல, யாரும் இந்த உலகத்தில் நமக்கு முன்மாதிரி அல்ல. நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அவர்கள் அவரை
நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கமானால் நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவியை செய்து ஒரு ஜெயமான ஓட்டத்தை முடிக்கணுமானால் உலகம் திரும்பி வா என்று சொல்லும். நமக்கு வேண்டியவர்கள் நம்மை பார்த்து திரும்பி போ என்று சொல்லுவார்கள். ஆனால் இரண்டையும் நாம் பெருசுபடுத்த வேண்டாம். நாம் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று, ஒருவர் தான். அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நிச்சயமாகவே வா என்று சொல்கிறதும் சோத்திரம் நம்மை ஒரு நாள் என்ன செய்யாது, நம்மை பாதிக்காது. போ என்று சொல்கிறதும் நம்மை ஒரு காலம் பாதிக்காது. காரணம் நம்முடைய பார்வை ஆண்டவராய் இயேசுவின் மேலே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.